இந்த வீடியோவில் நம்ம 10th புக்கில் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் 11th யூனிட் அந்த யூனிட்டில் உள்ள ஒரு ஹார்ட் கொஸ்டின் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதில் கொடுத்துருக்கிறது வந்து மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. C4H10O அதோடைய லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. OH குரூப்புடைய லொக்கேஷன் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை நம்ம வந்து வரையணும். கிவ் இட்ஸ் IUPAC நேமையும் வந்து நம்ம கொடுக்கணும். சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆன்சருக்கு வருவோம். மாலிகுலர் ஃபார்முலா வந்து C4H10O. OH குரூப்போடைய இடம் வந்து 2. ஸோ இப்போ வந்து C4 கார்பன் வந்து மொத்தம் எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணும். 1 2 3 4 கார்பன் போட்டாச்சு. OH குரூப்புடைய லொக்கேஷன் வந்து 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் நிரப்பிடலாம். 2வது கார்பனில் நம்ம வந்து OH குரூப்பை போட்டிருக்கோம். அடுத்தது மொத்தம் இருக்கிறது 3 மொத்தம் 4 கார்பனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நம்பர் கொடுக்கணும். ஸோ இப்போது IUPAC நேம் கொடுக்கறதுக்கு இந்த வரிசையாக நம்பர் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ OH குரூப் இருக்கக்கூடிய கார்பன் வந்து 2, அதனால் 2ன்னு போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதியாச்சு. CH3 CH CH2 CH3. கடைசியில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கும். மொத்தம் 4 வேலன்ஸிங்கிறதுனால இதில் ஒரு பாண்டோடு சேர்த்து மொத்தம் 4 ஆயிரும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு 2, இந்த பக்கம் 1, OHக்கு H1, அதனால் மொத்தம் 2. ஸோ இதில் உள்ள கார்பனுக்கு வந்து 3 பக்கமும் ஒவ்வொரு பாண்ட் இருக்கிறதுனால மீதி ஒரு ஹைட்ரஜன் தான் ஃபில் பண்ணணும். நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு பாண்டு இங்கே ஒரு பாண்டு, மொத்தம் 4 பாண்டு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். இதோடைய பேர் அப்படின்னு பார்த்தா 2வது பொசிஷனில் ஆல் குரூப் இருக்குது, ஆல்கஹால் குரூப் இருக்குது. அதனால தான் 2ன்னு போட்டோம். 2 பியூட்டனால்னு போடலாம், அல்லது பியூட்டன் 2 அந்த மாதிரியும் போடலாம். ஸோ 2 பியூட்டனால்னு எழுதியிருக்கிறேன். அப்புறம் வந்து இது சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடான்னு கேட்டிருக்காங்க. சேச்சுரேட்டட் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ சிங்கிள் பாண்டாக இருக்குது, அதனால் இது சேச்சுரேட்டட். அதாவது இட் இஸ் நாட் அன்சேச்சுரேட்டட், இட் இஸ் சேச்சுரேட்டட். ஓகே, நன்றி.